அதோடைய வார்த்தைகளை கடந்து செல்லலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற வார்த்தை, நம்மை இழந்து போன ஆசீர்வாதங்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க இருக்கிறேன். இழந்து போனதை தேடுங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது தான் இழந்த ஒரு செல்வத்தை திரும்ப அடையும்படி இயேசு தேடி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இயேசுவே ஒன்றை இழந்திருக்கிறார், தேவன் ஒன்றை இழந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே தம்முடைய ஏதோ ஒன்றை நழுவ விட்டிருக்கிறார், இழந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. கடவுள் என்னையா இழந்தார், கடவுள் எதை இழந்தார், கடவுளுக்கு என்ன இழப்பு அப்படி என்று கேட்பீர்களானால் அவருடைய இழப்பு மகா பெரிய இழப்பு. தேவனாகிய கர்த்தர் தம்மை ஆராதிக்கும்படியும் தம்மோடு கூட பேசும்படியும் முதலிலே ஒரு மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவனை தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி தெளிவாய் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக விதமான மார்க்கங்கள், அநேக விதமான மதங்கள், அநேக விதமான போதனைகள் பூமியில் உண்டு. சிலர் சொல்லுகிறார்கள், முதல்ல இந்த உலகம் மனிதனுக்குரிய உலகம் அல்ல, இந்த பூமி டைனாசரஸுடைய பூமியா. யாருடைய பூமியா? அது ஒரு 60,000 ஆண்டு காலங்கள் வாழ்ந்துதான். எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னு 60,000, 30,000, 40,000 சொல்லும்போது நீங்க கவனிக்கணும், இது யாரும் கண்டதும் கேட்டதும் இல்லை. அது உருவாவதற்கு நிறைய காரியங்களை சொல்றாங்க. அணுக்கள் வெடித்தது, பிளம்புகள் உடைந்தது, அப்படி சிதறினது, ஒன்றோடு ஒட்டினது. சயின்ஸ் எல்லாம் வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவா சொல்கிறது, கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், வார்த்தையினாலே உண்டாக்கினார். வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்பதுதான் ஆழத்தினுடைய காரியங்கள். இவர்கள் சொல்லுகிற பிகமோத்தோ, இவர்கள் சொல்லுகிற லிவியத்தானோ, இவர்கள் சொல்லுகிற 2 பெரிய மிருகங்கள் 8000 kg வெயிட் உள்ள மிருகங்களாம். 8000 கிலோ வெயிட் உள்ள மிருகத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு 44 கிலோ, ஒரு 50 கிலோ, 60 கிலோ, 80 கிலோ. 8000 கிலோ வெயிட் உள்ள ஜீவராசிகள் பூமியில வாழ்ந்துதான். அவங்களுக்கு ஒரு நேரம் 1 டன் உணவு உண்ணுமா. எத்தனை டன்? 1 டன் தாவரத்தை அழிச்சிருமா. பெரிய மரத்தை எல்லாம் முறிச்சு தின்றுமா. ஒரு காட்டுக்குள்ள புகுந்துச்சுன்னா 30 நாள்ல காட்டை என்ன செய்யறோம்? இப்ப தேக்கு மரம், தென்னை மரம் எல்லாத்தையும் அதுக்கு 1 டன் சாப்பாடு வேணுமா. இன்னும் ப்ளூவெல் இப்படி சொல்லும்போது நிறைய சொல்றாங்க, அது 3.5 டன் இறால் சாப்பிடுமா. எத்தனை டன்? 3.5 டன் இறால். நம்ம எவ்வளவு இறால் சாப்பிடுறோம்? 300 ரூபாய்க்கு இறால், 1/2 கிலோ இறால் வாங்கி நினைச்சிடறோம், வறுத்து அடிக்கிறோம். ஆனா அது என்ன பண்ணுது? 3.5 டன் வேணுமா. அது ஒரு நேரம் மூச்சு விடும்போது கிட்டத்தட்ட 110 அடி ஃபீட் அப்படி தண்ணி வெளியே வருமா. 3.5 டன் வர்றதுனால டெய்லி 3.5 டன் சாப்பிட்டுச்சு வைங்க, அப்புறம் நமக்கு ஒரு குச்சி முட்டாய் கூட என்ன செய்யாது, கடல்ல இருந்து இறால் கிடைக்காது. இதனால அதனுடைய குடலையும் அதனுடைய எல்லா பெயர்பாசையும் கண்ட்ரோல் பண்ணி ஆகாரங்கள் கொடுக்க அவைகள் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்ற திமிங்கலங்கள் ஆகாரத்துக்காக ஏற்ற வேலைக்கு அவரத்தில் கட்டளைக்காய் நிக்கணுமா. அவர் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ட்ரைனை பண்ணி இந்த நாய்க்குட்டி வச்சிருப்பாங்க பாருங்க, எவ்வளவுதான் பிஸ்கட்டை போட்டாலும் சாப்பிடாது, ஓகே அப்படின்னு என்ன செய்றோம், சாப்பிடுறோம். அதுபோல அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்குமா. காரணம் அவருடைய சிருஷ்டிப்பு. நீங்கள் கவனிக்க வேண்டும், இவ்வளவு காரியங்களை சிருஷ்டித்தாரே. யோபுனை சொல்லும் போது தேவன் சொல்லுகிறார், நீ அவற்றை கயிற்றினால் கட்டக்கூடுமோ, மூக்கணாம் கயிறினாலே அவற்றை பிணைக்க கூடுமோ, நீ அவரை ஒரு மாட்டை போல ஆட்டை போல நடத்தக்கூடுமோ, இவைகள் என் சொல்லினாலே நடத்தப்படுவேன் சொன்னால் எல்லாவற்றை காட்டிலும் நான் எப்படி மேலானவர் சொல்லி என்னை புரிந்து கொள் என்று சொல்லி தேவன் யோபுனிடத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் சிருஷ்டிப்பிலே கர்த்தர் ஏமாந்து விட்டார், இழந்தார். எதை இழந்தார்? பிகமோத்தை இழந்தேன் என்று சொல்லவில்லை, பெரிய சர்ப்பமாகிய லிவியத்தானை இழந்தேன் என்று சொல்லவில்லை. இப்போது உலகம் சொல்லுகிற எந்த ஒரு ஜீவராசிகளையும் தேவன் சொல்லவில்லை. ஆனால் 6 அடி உயரத்திலே இன்றைக்கு நாம் காண்கிற சக மனிதராக நம்மை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி அவர் நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி நீ மனுஷன் என்று சொல்லி அறியப்படுவாய் என்று சொல்லி பூமியிலே விட்டு அவனுக்கு சில கட்டளைகளை கொடுத்து அனுப்பினார். அவனை அவர் இழந்தார். அதை தான் இங்கே லூக்கா சுவிசேஷம் வரை தேவனாகிய கர்த்தர் தேடி வருகிறார். அல்லேலூயா. ஆதியிலே 8000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இழந்தார். அவனை சிருஷ்டித்து தன்னோடு உறவாடும்படியும் தன்னோடு பேசும்படியும்
நல்லதொரு ஆமென் உறவில் ஆண்டவரோடு இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவன் சாத்தானோடு பேசி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அங்கே தேவன் பெரிய ஒரு லாசை ஏற்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய காரியத்தை இழந்தார். தன்னுக்கு சொல்லி ஏற்படுத்தி தன்னுடைய சாயலிலே அல்லது அவர் ஒரு குரங்க சாயலை குரங்க போல படைத்திருப்பார், ஒரு பாம்பை போல் மனிதனை படைத்திருப்பார், ஒரு ஏதோ ஒரு ஜீவராசியை போல் படைத்திருப்பார். ஏன் நம்மை இவ்வளவு அவர் படைத்திருக்கார் என்று சொன்னால், நீங்கள் டார்வின் தியரியை எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. பரிணாமத்தின் மாற்றம் அல்ல மனிதன். மனிதன் பரிணாமத்தினுடைய மாற்றத்தினால் வந்தவன் அல்லவே அல்ல. தெளிவாய் வேதம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலாகவே நம்மை சிருஷ்டித்தார். அப்படியானால் தேவன் குரங்காய் இருக்க வேண்டும். டார்வின் தியரி சரி என்று சொன்னால் தேவன் யாரா இருக்க வேண்டும்? சிம்மன்சி மாதிரி இருக்கணும். தேவன் சிம்மன்சியா? தேவன் எப்படி பாரு? வேதம் சொல்ல நம்மை உண்டாக்கினவர் காண்கிறவர், கேட்கிறவர், அவர் உணர்கிறவர், அவர் எல்லா சென்ஸும் உள்ளவர். நம்மை போல நம்மை விட அறிவுக்கு ஒத்தவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய சாயலாகவே நம்மை படைத்தார். நம்மை படைத்து ஒவ்வொன்றா அப்படியே அமிவாக்கள் சேர்ந்து வரும்படி அப்படியே காலப்போக்கு விட்டு கத்தர் அழகு பார்த்தவர்ல நம்மை உண்டாக்கி சுவாசத்தையும் நாசிலே ஊதி நீ ஜீவ ஆத்மா ஆகு என்று சொல்லி வேறு எந்த ஜீவிகளுக்கும் தேவன் ஜீவாத்மா கொடுக்கவில்லை. வேற எந்த ஜீவிகளும் தேவனுடைய கணக்கில் உள்ளவைகள் அல்ல. அவைகள் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. மனிதன் மாத்திரம் கர்த்தருடைய கிரியையினாலே கையினால் உண்டாக்கப்பட்டவன். மண்ணை எடுத்து பிசைந்து அவர் உருவாக்கி சுவாசத்தை ஊதி இவன் எனக்குரியவன் என்று சொல்லி மனிதனை மாத்திரம் கர்த்தர் தனக்கென்று சொல்லி உண்டாக்கினார். அல்லேலூயா.